Taste the Daily. சென்னை பூந்தமல்லியில் செயல்பட்டு வரும் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் குளம்போல் மழைநீர் தேங்கி இருப்பதால் வகுப்பறைக்கு செல்ல முடியாமல் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக சென்னை பூந்தமல்லியில் செயல்படக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரானது குளம்போல் தேங்கியுள்ளதால் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக இந்த பூந்தமல்லி அரசு அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளியில் மழைநீரானது முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. குறிப்பாக இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். மேலும் பூந்தமல்லி, குன்றத்தூர், மாங்காடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த பள்ளிக்கு மாணவர்கள் பயின்று செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து பருவமழை காலங்கள் தோறும் மழை காலங்கள் தோறும் இந்த பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீரானது குளம்போல் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லக்கூடிய வகுப்பறைக்கு செல்லக்கூடிய மாணவிகளும் ஆசிரியர்களும் இந்த மழைநீரில் நனைந்தபடியே செல்லக்கூடிய ஒரு சூழல் உருவாகியுள்ளது. தொடர்ந்து இந்த பள்ளி வளாகம் முழுவதும் தேங்கியிருக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பலமுறை நகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை அந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதில் அதிகாரிகள் மற்ற போக்குவரத்தை செயல்பட்டு வருவதாக அப்பெற்றோர்களும் இது குறித்து குற்றம் சாட்டி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் சேரக்கூடிய இந்த மழைநீரை வடிகால் கால்வாய் பணிகள் அமைத்து முழுமையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும். மேலும் மின்னூட்டாளர்கள் கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் தொடர்ந்து அதிகாரிகள் இதில் எவ்வித செயல்களையும் செய்யாமல் சுருக்கம் காட்டி வருகின்றனர். ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இந்த ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது.